தாய் வீடு ஜூலை ஆண்டு 26. மத அடையாளமா தேசிய நலனா? மத்திய கிழக்கு மோதல்களுக்கு பின்னுள்ள புவிசார் பொருளாதார கணக்கீடுகள். எழுதி வாசிப்பவர் ரவீந்திரன் துரசிங்கம். கடந்த பகுதியில் கல்ஃப் மற்றும் அயல் நாடுகள் சவுதி அரேபியா, UAE, கட்டார், ஓமான், ஈராக், ஜோர்டான், துருக்கி போன்றவை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதலில் எவ்வாறு தங்கள் நிலைப்பாடுகளை சமநிலைப்படுத்துகின்றன என்பதையும் அந்த முடிவுகளின் பின்னணியில் உள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு கணக்கீடுகளையும் ஆராய்ந்தோம். இருப்பினும் இந்த மோதல் ஒரு பிராந்திய அரசியல் விவகாரம் மட்டுமல்ல. இது மத பிரிவுகள், உலகளாவிய சக்தி சமநிலை மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனம் போன்ற பெரிய அரசியல் கேள்விகளுடனும் தொடர்புடையது. இந்த பகுதியில் சன்னி ஷியா பிரிவின் தாக்கம், உலக முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் அமைப்பு மற்றும் இந்த நாடுகளின் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் குறித்த நிலைப்பாடுகள் ஆகியவற்றை விரிவாக பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். சவுதி அரேபியா. போருக்கு முன்பு சவுதி அரேபியா மற்றும் ஈரானிடையே உறவு மிகவும் பதற்றமானதாக இருந்தது. ஜேமன் போர், மத அடிப்படையிலான சன்னி ஷியா போட்டி மற்றும் மத்திய கிழக்கில் ஆதிக்க போட்டி காரணமாக இரு நாடுகளும் நீண்ட காலமாக எதிரிகளாகவே இருந்தன. ஆனால் 2023 சைனா நடத்திய பேச்சுவார்த்தைகளின் மூலம் இரு நாடுகளும் தூதரக உறவுகளை மீண்டும் தொடங்கி பதற்றத்தை ஓரளவு குறைத்தன. இந்த அரசியல் கருத்து வேறுபாடுகள் பல அடுக்குகளில் இருந்தன. முதலில் ஈரான் ஒரு ஷியா இஸ்லாமிய அரசாகவும் சவுதி அரேபியா சன்னி இஸ்லாமிய உலகின் முக்கிய தலைமையாகவும் தன்னை நிலைநிறுத்த முயல்கிறது. இதனால் மத மற்றும் அரசியல் செல்வாக்கு போட்டி உருவானது. இரண்டாவது, ஜேர்மன் போரில் சவுதி அரேபியா அரசு தரப்பை ஆதரித்தது. ஆனால் ஈரான் ஹூத்தி கிளர்ச்சி குழுவை ஆதரித்தது. மூன்றாவது, சிரியா, லெபனான், ஈராக் போன்ற நாடுகளில் இரு நாடுகளும் வேறு வேறு கூட்டணிகளை ஆதரித்து ப்ராக்ஸி கான்ஃப்ளிக்ட் நடத்தின. நான்காவது, ஈரான் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் சவுதி அரேபியா அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக இருந்து வந்தது. போரின் சூழ்நிலையில் சவுதி அரேபியா நேரடி மோதலை தவிர்க்க மிகவும் கவனமாக செயற்படுகிறது. அதன் நாட்டில் உள்ள அமெரிக்க இராணுவ அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் காரணமாக அது முழுமையாக நடுநிலையாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஈரானுடன் நேரடி போர் ஏற்பட்டால் அது தனது எண்ணெய் உற்பத்தி, பொருளாதாரம் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை கடுமையாக பாதிக்கும் என்பதால் பேலன்ஸ் பாலிசி ஒன்றை பின்பற்றுகிறது. இதற்கு காரணம் உலக எண்ணெய் சந்தையில் தனது முக்கிய பங்கை காக்க வேண்டும் என்பதும் பெரிய பிராந்திய போரை தவிர்க்க வேண்டும் என்பதும் ஆகும். கட்டார். மத்திய கிழக்கின் தற்கால பிராந்திய நெருக்கடிகளுக்கு முன்பிருந்தே கத்தார் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர நலன் சார்ந்த நடைமுறை சாத்தியமான இருதரப்பு உறவுகள் நீடித்து வருகின்றன. குறிப்பாக இரு நாடுகளும் எல்லையை பகிர்ந்து பயன்படுத்தும் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு களத்தை கொண்டுள்ளது. அவை ஒன்றையொன்று சார்ந்திருக்க வேண்டிய புவிசார் பொருளாதார கூட்டாளிகளாக மாற்றியுள்ளது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு அரசியல் மற்றும் கருத்தியல் முரண்பாடுகள் நிலவிய போதிலும் தங்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு எரிசக்தி துறையில் மிக நெருக்கமான கூட்டு ஒத்துழைப்பை கத்தார் பேணி வருகிறது. கத்தார் தனது வெளியுறவு கொள்கையில் எப்போதும் பன்மைத்துவ மற்றும் சுயாதீனமான தூதரக அணுகுமுறையையே கையாண்டு வந்துள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பிராந்திய வல்லரசு நாடுகள் ஈரானுக்கு எதிராக கடைபிடித்த கடுமையான மற்றும் சமரசமற்ற ஒடுக்குமுறை அரசியல் நிலைப்பாட்டை கத்தார் ஒருபோதும் பின்பற்றவில்லை. அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு மற்றும் மூலோபாய உறவுகளை பேணிய போதிலும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்காக ஈரானுடன் தூதரக தொடர்புகளை அது துண்டித்து கொள்ளவில்லை. வளைகுடாவின் இந்த சிக்கலான புவிசார் அரசியல் சூழலில் இரு எதிர் துருவங்களையும் இணைக்கும் ஒரு மூலோபாய பிணைப்பாக, அதாவது ஒரு இணைப்பு நாடாக கத்தார் மிக சாணக்கியமாக செயல்பட்டு வருகிறது. குவைத்.
மத்திய கிழக்கு அரசியலில் பிராந்திய வல்லரசுகளின் நேரடி மோதல்கள் தீவிரமடைவதற்கு முன்பிருந்தே குவைத் தனது வெளியுறவு கொள்கையை எச்சரிக்கையான தூதரக சமநிலை என்ற கோட்பாட்டின் மீதே கட்டமைத்திருந்தது. அண்டைய நாடுகளுக்கு இடையிலான பனிப்போர் சூழலில் எத்தரப்பையும் நேரடியாக எதிர்க்காமல் தனது இறையாண்மையை பாதுகாப்பதே அதன் முதன்மை இலக்காக இருந்தது. குறிப்பாக அது ஈரானுடனான உறவை முற்றிலும் துண்டித்துக் கொள்ளவில்லை. அதே நேரத்தில் வளைகுடா ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் கூட்டு பாதுகாப்பு கோட்பாடுகளுக்கு இணங்கியே எப்போதும் செயல்பட்டு வந்தது. பிராந்திய அரசியல் மற்றும் கருத்தியல் முரண்பாடுகள் நிலவிய போதிலும் குவைத் ஒரு சமநிலைப்படுத்தும் நாடாகவே தன்னை தக்க வைத்து கொண்டது. அது சவுதி அரேபியா போன்ற கடுமையான அல்லது சமரசமற்ற ஈரான் எதிர்ப்பு நிலைப்பாட்டை தன்னிச்சையாக எடுக்கவில்லை. அதே நேரத்தில் ஈரானின் பிராந்திய மேலாதிக்கம், குறிப்பாக ஈராக் மற்றும் ஒட்டுமொத்த வளைகுடா பகுதிகளில் அதிகரிப்பதை அது மிகுந்த எச்சரிக்கையுடனேயே கவனித்து வந்தது. மேலும் குவைத் அமெரிக்காவுடன் நீண்டகால பாதுகாப்பு பங்களிப்பை கொண்டிருந்ததால் அதன் ஒட்டுமொத்த பாதுகாப்பு வலயம் மேற்கத்திய நாடுகளின் மூலோபாய நலன்களோடு இயல்பாகவே இணைக்கப்பட்டிருந்தது. தற்போதைய போர்ச்சூழலில் குவைத்தின் தேசிய பாதுகாப்பு மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளது. குவைத் எல்லைக்குள் அமைந்துள்ள கேம்ப் அரிஃப்ஜான், அலி ஆல் சலேம் போன்ற அமெரிக்காவின் அதியுயர் மூலோபாய இராணுவ தளங்கள் காரணமாக இப்போரில் குவைத் நேரடியாக இழுக்கப்படுவதற்கான புவிசார் அரசியல் அபாயம் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக தற்போதைய பிராந்திய நெருக்கடியில் குவைத் எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பையும் பகிரங்கமாக ஆதரிக்காமல் தனது தேசிய பாதுகாப்பிற்கு முதலிடம் அளிக்கும் நடுநிலை சமநிலை அணுகுமுறையை மிக தீவிரமாக பின்பற்றி வருகிறது. ஒரு சிறிய இறையாண்மை கொண்ட நாடாக இருப்பதால் ஏதேனும் ஒரு தரப்பின் நேரடி தாக்குதலுக்கு ஆளாவதை தவிர்க்க வேண்டும் என்பதும், தனது உள்நாட்டு அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதுமே குவைத்தின் இந்த சாணக்கியமான தற்காப்பு வெளியுறவு கொள்கைக்கு பின்னுள்ள முதன்மை காரணங்களாகும். ஓமான். மத்திய கிழக்கின் சமகால இராணுவ நடவடிக்கைகள் உருவாவதற்கு முன்பிருந்தே ஓமான் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையுடன் கூடிய மிகச்சிறந்த இருதரப்பு உறவுகள் நிலவி வந்தன. ஓமான் பல தசாப்தங்களாகவே வளைகுடா அரசியலில் ஒரு தனித்துவமான நடுநிலை நாடு என்ற சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக கூட்டு விரிவான செயல் திட்டம் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான இரகசிய பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட பல முதன்மையான தூதரக முயற்சிகளில் ஓமான் ஒரு முதன்மை மத்தியஸ்தராக செயல்பட்டு வந்துள்ளது. ஓமான் தனது வெளியுறவு கொள்கையில் எப்போதும் பன்மைத்துவம் மற்றும் சுயாதீனமான அணுகுமுறையையே பின்பற்றி வருகிறது. சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பிராந்திய வல்லரசுகள் ஈரானுக்கு எதிராக கையாண்ட கடுமையான அல்லது ஒடுக்குமுறை அணுகுமுறையை ஓமான் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடன் தனது மூலோபாய பாதுகாப்பு உறவுகளை தொய்வின்றி பாதுகாத்து இரு எதிர் துருவங்களோடும் சமகாலத்தில் பேசக்கூடிய பிராந்தியத்தின் ஒரே நம்பகமான நாடாகவும் திகழ்ந்தது. இதன் காரணமாகவே ஓமான் வளைகுடாவின் ஒரு மிக முக்கிய இணைப்பு பாலம் அல்லது மத்தியஸ்த அரசாக உலகளவில் விளங்குகிறது. தற்போதைய போர்ச்சூழலின் உச்சக்கட்ட பதற்ற நிலையிலும் ஓமான் தனது பாரம்பரிய நடுநிலை நிலைப்பாட்டை எவ்வித சரிவுமின்றி தொடர்ந்து தக்க வைத்து வருகிறது. அது தற்போதும் ஈரானுடன் நெருக்கமான தூதரக உறவை பேணுவதுடன் பிராந்தியத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான மிக முக்கிய மூலோபாய பாலமாகவும் செயல்படுகிறது. குறிப்பாக உலகின் மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதையான ஹோர்மஸ் நீரிணைக்கு மிக அருகில் ஓமான் அமைந்திருப்பதால் இப்பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு பெரிய அளவிலான போரும் அதன் தேசிய பாதுகாப்பு, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடல்சார் போக்குவரத்தை நேரடியாக பாதிக்கும் அதிஉயர் அபாயத்தை கொண்டுள்ளது. இதன் விளைவாக ஓமான் எத்தரப்பிலும் தன்னை இணைத்து கொள்ளாமல் பிராந்திய பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் தனது புகழ்பெற்ற அமைதியான இராஜதந்திர முறையையே தற்போதும் முன்னிலைப்படுத்தி வருகிறது. ஈராக். சமகாலத்தில் பிராந்திய போர் சூழலுக்கு முன்பிருந்தே
ஈராக்கின் உள்நாட்டு அரசியலில் ஈரானின் தாக்கம் மிக அதிகமாகவே இருந்து வந்துள்ளது. குறிப்பாக 2003ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஈராக்கில் உருவான புதிய அரசியல் கட்டமைப்பில் அங்கிருந்த ஷியா அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு ஆயுத குழுக்களை பயன்படுத்தி ஈரான் தனது செல்வாக்கை அதீதமாக வலுப்படுத்தி கொண்டது. இதன் விளைவாக ஈராக்கின் மூலோபாய அரசியல் முடிவுகள், தேசிய பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பிராந்திய தந்திரோபாயங்களில் நேரடி மற்றும் மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை ஈரான் தன்வசப்படுத்தியது. இத்தகைய சூழலிலும் ஈராக் ஒரு சிக்கலான அதிகார சமநிலையை பேணவே முயற்சித்தது. ஒருபுறம் ஈரானுடன் மிக நெருக்கமான மத, கலாச்சார மற்றும் அரசியல் பிணைப்பை கொண்டிருந்த அதே வேளையில் மறுபுறம் அமெரிக்காவுடன் தனது பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை தொய்வின்றி தொடர்ந்தது. குறிப்பாக ISS பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை நடவடிக்கைகளில் ஈராக்கில் அமைந்திருந்த ஐன் அல் அசாத், ஆர்பில் போன்ற அமெரிக்க இராணுவ தளங்கள் மிக முக்கிய பங்காற்றின. இதனால் ஈராக் இரு பெரும் சர்வதேச சக்திகளுக்கு இடையிலான ஒரு சமநிலை நாடாக திகழ்ந்தது. தற்போதைய போர்ச்சூழலில் ஈராக் மிக கடுமையான மற்றும் ஆபத்தான புவிசார் அரசியல் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒருபுறம் அதன் நிலப்பரப்பில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் காரணமாக அது எதிர்த்தரப்பின் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகும் உயர் அபாயத்தை கொண்டுள்ளது. மறுபுறம் ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் ஈராக் எல்லைக்குள்ளேயே தன்னிச்சையாக செயல்பட்டு வருகின்றன. இத்தகைய இரட்டை அழுத்தங்களால் ஈராக் தற்போது உள்நாட்டுக்குள்ளேயே அரசியல் ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் கடுமையாக பிளவுபட்டு நிற்கிறது. இதற்கு முதன்மை காரணம் ஈராக்கின் உள்நாட்டு அரசியல் அதிகாரம் பல்வேறு இன மத பிரிவுகளால் தூண்டப்பட்டு கட்டுப்படுத்தப்படுவதும் அதன் தேசிய பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக ஒரு மைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்காமல் இருப்பதுமே ஆகும். இதன் விளைவாக தற்போதைய பிராந்திய போரில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு பெரும் சக்திகளின் மூலோபாய போட்டிக்கு நடுவே நசுக்கப்படும் ஒரு தாங்கல் அரசாக, புஃபர் ஸ்டேட் ஆக ஈராக் மாறியுள்ளது. ஜோர்டான் மத்திய கிழக்கின் தற்கால பிராந்திய நெருக்கடிகளுக்கு முன்பிருந்தே ஜோர்டான் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே மிக நெருக்கமான தூதரக உறவுகள் நிலவவில்லை. எனினும் இரு நாடுகளும் நேரடி மோதல்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்து வந்தன. ஜோர்டான் பொதுவாகவே மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவுடன் உயர் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை கொண்டிருந்ததால் அதன் வெளியுறவு கொள்கை இயல்பாகவே மேற்கத்திய சார்புடையதாகவே அமைந்திருந்தது. அதே நேரத்தில் ஈரானுடன் பகிரங்கமான அரசியல் எதிர்ப்பை தவிர்த்து ஒரு மிதமான மற்றும் எச்சரிக்கையான உறவையே அது பேணி வந்தது. இந்த இருதரப்பு அரசியல் முரண்பாடுகள் முக்கியமாக பிராந்திய மேலாதிக்க போட்டியின் விளைவாக உருவெடுத்தன. ஈரான் தனது செல்வாக்கை சிரியா, லெபனான் மற்றும் ஈராக் போன்ற அண்டை நாடுகளில் விரிவுபடுத்த தீவிரமாக முயன்றது. ஆனால் ஜோர்டான் ஈரானின் இந்த தந்திரோபாய வளர்ச்சியை தனது தேசிய பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட பெரும் அச்சுறுத்தலாகவே கருதியது. குறிப்பாக சிரியாவுடனான தனது எல்லைப் பகுதிகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழு நிலைநிறுத்தப்பட்டு செயல்படுவது ஜோர்டானுக்கு மிக கடுமையான கவலையை ஏற்படுத்தியது. மேலும் ஜோர்டான் பிராந்தியத்தின் சன்னி கூட்டணியுடன் நெருக்கமான பிணைப்பை கொண்டிருந்ததால் ஈரானின் புவிசார் அரசியல் நகர்வுகளை எப்போதும் உன்னிப்பாகவும் எச்சரிக்கையுடனேயும் கவனித்து வந்தது. தற்போதைய போர்ச்சூழலில் ஜோர்டான் தனது எல்லையோர பாதுகாப்பு நிலையை உயர் எச்சரிக்கை நிலைக்கு உயர்த்தியுள்ளது. அது தற்போதும் ஈரானை நேரடியாக எதிர்க்கும் தூதரக நகர்வுகளை தவிர்த்த போதிலும் தனது நீண்டகால பாதுகாப்பு பங்காளியான அமெரிக்கா மற்றும் அதன் சர்வதேச கூட்டமைப்போடு மிக நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருகிறது. இதற்கு முதன்மை காரணம் போரின் விளைவாக தனது எல்லை பாதுகாப்பிற்கு ஏற்படும் அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயமும், சிரியா மற்றும் ஈராக் எல்லைப் பகுதிகளில் இருந்து எழக்கூடிய ஆயுத குழுக்களின் ஊடுருவல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுமே ஆகும். ஒட்டுமொத்த பிராந்திய நிலைத்தன்மையை காப்பதன் மூலமே தனது உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்ற மூலோபாய கணக்கீடே ஜோர்டானின் இந்த தற்காப்பு கொள்கைக்கு பின்னுள்ள தர்க்கமாகும். துருக்கி மத்திய கிழக்கு
அரசியலில் சமகால இராணுவ நெருக்கடிகள் தீவிரமடைவதற்கு முன்பிருந்தே துருக்கி மற்றும் ஈரான் ஆகிய இரு பிராந்திய வல்லரசுகளுக்கும் இடையிலான உறவானது போட்டியும் ஒத்துழைப்பும் கலந்த ஒரு நுட்பமான அதிகார சமநிலை என்ற கோட்பாட்டின் மீதே நகர்ந்து வந்தது. பல்லாண்டுகளாக தங்களுக்குள் நிலவிய கருத்தியல் முரண்பாடுகளை கடந்தும் இரு நாடுகளும் தங்களின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு இருதரப்பு எல்லை மேலாண்மையிலும் பொருளாதார பங்கீட்டிலும் கவனமாக இருந்தன. குறிப்பாக சிரிய உள்நாட்டுப் போரில் இரு நாடுகளும் முற்றிலும் எதிர்மாறான தரப்புகளை ஆதரித்தன. ஈரான் அங்குள்ள பஷார் அல் அசாத் தலைமையிலான அரசை பாதுகாப்பதில் தீவிரமாக இருந்தது. அதற்கு நேர்மாறாக துருக்கி அங்குள்ள சில முக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவளித்தது. இத்தகைய கடுமையான மூலோபாய முரண்பாடுகள் நிலவிய போதிலும் இரு நாடுகளும் தங்களின் பொருளாதார நலன்களுக்காக வர்த்தகம், எரிசக்தி மற்றும் இருதரப்பு எல்லை பாதுகாப்பு போன்ற துறைகளில் மிக நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வந்தன. இத்தகைய பிராந்திய கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் துருக்கி தனது வெளியுறவு கொள்கையில் எப்போதும் மூலோபாய சுயாதிக்க அணுகுமுறையையே தீவிரமாக பின்பற்றி வந்தது. ஒருபுறம் நேட்டோ அமைப்பின் முக்கிய உறுப்பினராக மேற்கத்திய இராணுவ கூட்டணியில் நீடித்த அதே வேளையில் மறுபுறம் ஈரான் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் பிராந்திய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அஸ்தானா செயல்முறை போன்ற தந்திரோபாய கூட்டமைப்பு மூலமும் இணைந்து செயல்பட்டது. மேலும் துருக்கியின் முதன்மை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக விளங்கும் குர்திஷ் விவகாரத்தில் குர்திஷ் ஆயுத குழுக்களின் எல்லை கடந்த நகர்வுகளை கட்டுப்படுத்த ஈரானுடன் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் துருக்கி கொண்டிருந்தது. துருக்கியின் இந்த அதிஉயர் எச்சரிக்கை போக்கின் பின்னணியில் ஆழமான புவிசார் பொருளாதார கணக்கீடுகள் உள்ளன. போரின் தீவிரம் அதிகரித்தால் அது தனது உள்நாட்டு பொருளாதாரம் மற்றும் எல்லையோர பாதுகாப்பில் மீள முடியாத சரிவுகளை தோற்றுவிக்கும் என்பதை துருக்கி நன்கு அறியும். அத்துடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனக்கே உரிய தனித்துவமான அரசியல் தன்னாதிக்கத்தையும் பிராந்திய செல்வாக்கையும் எவ்வித சேதாரமுமின்றி பாதுகாக்க வேண்டும் என்ற உத்தியே துருக்கியின் இந்த சாணக்கியமான தற்காப்பு வெளியுறவு கொள்கைக்கு பின்னுள்ள முதன்மை காரணியாக விளங்குகிறது. பாகிஸ்தான். மத்திய கிழக்கின் சமகால பிராந்திய போர் சூழலுக்கு முன்பிருந்தே பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான கலாச்சார மற்றும் மத அடிப்படையிலான வரலாற்று தொடர்புகள் நிலவி வந்தன. இரு நாடுகளும் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளாக இருந்த போதிலும் பாகிஸ்தான் பெரும்பாலும் சன்னி பெரும்பான்மை பின்னணியையும் ஈரான் தீவிரமான ஷியா அரசியல் கோட்பாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதால் சில முக்கிய அரசியல் மற்றும் கருத்தியல் வேறுபாடுகள் நீடித்து வந்தன. மேலும் இரு நாடுகளும் பொதுவான பலூச்சிஸ்தான் எல்லை பகுதியில் தன்னாதிக்க ஆயுத குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வந்தால் எல்லையோர பாதுகாப்பு பதற்றங்களும் அவ்வப்போது ஏற்பட்டு வந்தன. இத்தகைய அரசியல் மற்றும் மத கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் தனது வெளியுறவு கொள்கையில் எப்போதும் ஒரு திறமையான சமநிலை அணுகுமுறையையே பின்பற்றி வந்தது. சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடன் அதிஉயர் மூலோபாய மற்றும் பொருளாதார உறவுகளை கொண்டிருந்த போதிலும் அண்டை நாடான ஈரானுடன் இராஜதந்திர தொடர்புகளை ஒருபோதும் முற்றிலும் துண்டித்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக இரு எதிர் துருவங்களோடும் சமகாலத்தில் பேசக்கூடிய வளைகுடா அரசியலின் ஒரு முக்கிய இணைப்பு பாலமாக தன்னை நிலைநிறுத்துவதில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. தற்போதைய போர்ச்சூழலில் பாகிஸ்தான் மிக கவனமான ஒரு நடுநிலை சமநிலை நிலைப்பாட்டை தேர்ந்தெடுத்துள்ளது. அது தற்போதைய பிராந்திய நெருக்கடியில் பகிரங்கமாக எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பையும் ஆதரிக்காமல் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான இராஜதந்திர முயற்சிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. சமகால புவிசார் அரசியல் நகர்வுகளின்படி பாகிஸ்தானின் வெளியுறவு கொள்கை வெறும் தற்காப்பு நிலைப்பாட்டை தாண்டி சர்வதேச அரங்கில் மிக முக்கிய இராஜதந்திர வெற்றியை பதிவு செய்துள்ளது. பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கு இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நேரடி பேச்சுவார்த்தைகள் அதிகாரபூர்வமாக நடத்தப்பட்டன.
1979 நிகழ்ந்த ஈரானிய புரட்சிக்கு பிறகு இரு எதிரி நாடுகளும் நேருக்கு நேர் சந்தித்து பேசிய முதல் உயர்மட்ட பூர்வாங்க மாநாடாக இது அமைந்தது. இந்த அதியுயர் மூலோபாய பேச்சுவார்த்தையை முன்னின்று ஒருங்கிணைத்து இரு தரப்பிற்கும் இடையே ஒரு முதன்மை மத்தியஸ்த நாடாக பாகிஸ்தான் வெற்றிகரமாக செயல்பட்டது. உலகளவில் அதன் இராஜதந்திர முக்கியத்துவத்தை உயர்த்தியுள்ளது. இந்த இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக அமெரிக்க மற்றும் ஈரானிய தலைமைக்கு இடையே இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக கையெழுத்திடப்பட்டது. இதன் மூலம் பிராந்திய போர் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான போர் நிறுத்த உடன்பாடும் எட்டப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி இந்த ஒப்பந்தத்தின் இறுதி மற்றும் நிரந்தர அமைதி விதிகளை வகுப்பதற்காக சுவிட்சர்லாந்தில் அமெரிக்க ஈரானிய பிரதிநிதிகளுக்கு இடையே இறுதிக்கட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கத்தார் மற்றும் எகிப்து போன்ற நாடுகளுடன் இணைந்து பாகிஸ்தானின் தூதரக பிரதிநிதிகளும் இந்த அமைதி மாநாட்டில் தற்போதும் முதன்மை மத்தியஸ்தர்களாக பங்கேற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் இந்த அதியுயர் எச்சரிக்கை போக்கின் பின்னணியில் மிக ஆழமான புவிசார் அரசியல் நெருக்கடிகளும் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களும் உள்ளன. பிராந்திய போரின் தீவிரம் மேலும் அதிகரித்தால் அது ஏற்கனவே பலவீனமாக உள்ள அந்நாட்டின் உள்நாட்டு ஸ்திரத்தன்மை, பலுசிஸ்தான் எல்லையோர பிரச்சனைகள் மற்றும் இந்தியாவுடனான எல்லையோர இராணுவ நிலவரம் போன்ற மிக முக்கிய பிராந்திய கவலைகளை மேலும் சிக்கலாக்கிவிடும் என்பதை பாகிஸ்தான் நன்கு அறியும். எனவே ஒரு பெரும் பிராந்திய போரில் தேவையற்று இழுக்கப்படாமல் தனது தேசிய நிலைத்தன்மையை காக்க வேண்டும் என்பதுடன் சர்வதேச அரசியலில் இருபெரும் வல்லரசுகளை சமரசம் செய்யும் ஒரு காத்திரமான தூதரக சக்தியாக தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்ற உத்தியே பாகிஸ்தானின் இந்த வெளியுறவு கொள்கைக்கு பின்னுள்ள முதன்மை காரணமாக விளங்குகிறது. மத்திய கிழக்கு அரசியலில் சன்னி ஷியா பிரிவினைகளின் புவிசார் முக்கியத்துவம். உலகளவில் வாழும் சுமார் 1.9 மில்லியன் முஸ்லிம் மக்கள் தொகையில் சன்னி பிரிவினர் 85% முதல் 90% வரை பரவி முதன்மை பெரும்பான்மையாக திகழ்கின்றனர். அதே வேளையில் ஷியா பிரிவினர் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 10 முதல் 15% வரை மட்டுமே வாழ்கின்றனர். இந்தோனேசியா, பாகிஸ்தான், இந்தியா, எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகளில் சன்னி மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். மறுபுறம் ஈரான், ஈராக், அஜர்பைஜான் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளில் ஷியா மக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இதில் ஈரான் மட்டுமே உலகின் மிக முழுமையான ஷியா பெரும்பான்மை நாடாகும். ஷியா பிரிவினரின் புவிசார் அரசியல் தாக்கமும் சன்னி உலகமும். ஷியா பிரிவினர் உலக அளவில் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த போதிலும் அவர்கள் செறிந்து வாழும் பிராந்தியங்கள் புவிசார் அரசியல் ரீதியாக அதி உயர் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். ஈரான், ஈராக், லெபனான் மற்றும் ஏமன் போன்ற மத்திய கிழக்கின் மூலோபாய பகுதிகளில் ஷியா அல்லது ஷியா சார்புடைய ஆயுத குழுக்கள் மிக வலுவான இராணுவ ஆதிக்கத்தை கொண்டுள்ளன. இதன் விளைவாக ஷியா பிரிவினரின் புவிசார் அரசியல் தாக்கமானது அவர்களின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை விகிதாசாரத்தை விடவும் பிராந்திய அளவில் பல மடங்கு அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு நேர்மாறாக சன்னி உலகம் தனது ஒட்டுமொத்த எண்ணிக்கையிலும் நிலப்பரப்பிலும் அரசியல் கட்டமைப்புகளிலும் மிக பிரமாண்டமானதாக காட்சியளிக்கிறது. சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சன்னி உலகின் முதன்மை சக்திகளாக விளங்குகின்றன. இருப்பினும் இந்த சன்னி நாடுகள் அனைத்தும் ஒரே சீரான வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதில்லை. மாறாக ஒவ்வொரு நாடும் தங்களின் தனித்துவமான தேசிய மற்றும் பொருளாதார நலன்களுக்கே எப்போதும் முன்னுரிமை அளித்து வருகின்றன. இந்த சன்னி ஷியா முஸ்லிம் மத பிரிவினையானது வரலாற்று ரீதியான தத்துவ வேறுபாடுகளையும் கடந்து சில குறிப்பிட்ட பிராந்தியங்களில் நேரடி இராணுவ மோதலாகவே வெளிப்படுகிறது.
உதாரணமாக ஈராக், சிரியா மற்றும் ஏமன் போன்ற உள்நாட்டு நெருக்கடிகள் நிறைந்த நாடுகளில் இப்பிரிவினை இருதரப்பு மறைமுகப் போர்களாக உருவெடுத்துள்ளது. பிராந்தியத்தின் இருபெரும் வல்லரசுகளான ஈரானும் சவுதி அரேபியாவும் தங்களின் மேலாதிக்க போட்டியை நிலைநிறுத்துவதற்காக இந்த மத கருத்தியல் பிரிவினையை ஒரு முதன்மை அரசியல் மற்றும் இராணுவ கருவியாக தந்திரோபாயமாக பயன்படுத்தி வருகின்றன. இருப்பினும் உலகளாவிய ரீதியில் பார்க்கும்போது இந்த சன்னி ஷியா பிரிவு என்பது எப்போதும் மோதலாக மட்டுமே நீடிப்பதில்லை. உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் இவ்விரு பிரிவினரும் மிக அமைதியான முறையில் இணக்கமாக ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இன்றைய உலக அரசியலில் மதம் மட்டுமே நாடுகளின் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கும் காரணியாக இருப்பதில்லை. மாறாக பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கூட்டாண்மைகளே அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது சன்னி முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் உலகளாவிய பெரும்பான்மையாக இருந்தாலும் ஷியா மக்கள் செறிந்து வாழும் இடங்களின் மூலோபாய அரசியல் முக்கியத்துவம் காரணமாக அவர்கள் உலக அரசியலில் விகிதாசாரத்திற்கு அப்பாற்பட்ட அதி உயர் தாக்கத்தை செலுத்தி வருகின்றனர். மத்திய கிழக்கு உறவுகளில் மதம் ஒரு முக்கிய பங்கு வகித்தாலும் அதுவே இறுதி முடிவுகளை தீர்மானிக்கும் ஒற்றை காரணி அல்ல. ஈரான் தனது ஷியா அடையாளத்தின் மூலம் பிராந்திய செல்வாக்கை வளர்க்க முயல்கிறது. அதே நேரத்தில் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் சன்னி முஸ்லீம் உலகின் அரசியல் மற்றும் மத தலைமைத்துவத்தை தன்வசப்படுத்தி காக்க முயல்கின்றன. இருப்பினும் நடைமுறை களத்தில் நாடுகளின் இறுதி முடிவுகளை தீர்மானிப்பது அந்தந்த நாடுகளின் பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் அரசியல் நலன்கள் மட்டுமே ஆகும். இதனால்தான் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடன் சன்னி கூட்டமைப்பில் இருந்த போதிலும் கத்தார் மற்றும் ஓமான் போன்ற நாடுகள் தங்களின் தனித்துவமான தேசிய நலன்களுக்காக மத வேறுபாடுகளை கடந்து ஈரானுடன் இன்று வரை மிகச் சிறந்த இராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவை பேணி வருகின்றன. மத கருத்தியலை கடந்து செயற்படும் இத்தகைய யதார்த்த அரசியல் அணுகுமுறையானது பிராந்தியத்தின் மற்றொரு முக்கிய விவகாரமான இஸ்ரேல் மீதான நிலைப்பாட்டிலும் மிக தெளிவாக பிரதிபலிக்கிறது. வளைகுடா மற்றும் அண்டை நாடுகளின் இஸ்ரேல் குறித்த தூதரக கொள்கையானது ஒரே மாதிரியானதாக இல்லை. மாறாக அது பெரும் தந்திரோபாய வேறுபாடுகளையும் உள்நாட்டு நலன்களையும் கொண்டுள்ளது. இந்த மூலோபாய பிரிவினையின் நேரடி விளைவாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஆபிரகாம் உடன்படிக்கை மூலம் இஸ்ரேலுடன் அதிகாரபூர்வமான தூதரக உறவுகளை ஏற்படுத்தி கொண்டுள்ளன. அதே வேளையில் சவுதி அரேபியா தற்போதும் முழுமையான அதிகாரபூர்வ உறவை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான மறைமுக பாதுகாப்பு ஒத்துழைப்பு நீடிப்பதாகவே புவிசார் அரசியல் ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது. மறுபுறம் ஈரான் மட்டுமே இஸ்ரேலின் இருத்தலையே முற்றிலுமாக மறுத்து அதை நேரடியாக எதிர்க்கும் அதி உயர் கடுமையான இராணுவ நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. அதே வேளையில் கத்தார், ஜோர்டான் மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் இஸ்ரேலின் இராணுவ நகர்வுகளை கடுமையாக விமர்சித்த போதிலும் தங்களின் சொந்த பிராந்திய நலனுக்காக இஸ்ரேலுடன் நேரடி இராணுவ மோதல்களை தவிர்க்கும் எச்சரிக்கையான அணுகுமுறையையே பின்பற்றி வருகின்றன. பலஸ்தீன மக்களின் இறையாண்மை குறித்து இந்த நாடுகள் அனைத்தும் பெரும்பாலும் தங்களின் அதிகாரபூர்வ தூதரக அறிக்கைகளில் பலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமையை வலுவாக ஆதரிக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனம் ஆகிய இரு தனி நாடுகளை உருவாக்குவதே நிரந்தர தீர்வாகும் என்ற இரு நாட்டு தீர்வு கோட்பாடே இந்நாடுகளின் அதிகாரபூர்வ வெளியுறவு கொள்கையாக உள்ளது. இதில் ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான முதன்மை இராஜதந்திர பங்காளிகளாக செயல்படுகின்றன. கத்தார் நாடு பலஸ்தீன மக்களுக்கு தேவையான மனிதாபிமான மற்றும் நிதி உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. ஈரானோ பலஸ்தீன ஆயுத குழுக்களின் நேரடி ஆயுத எதிர்ப்பை ஆதரிக்கும் தீவிரமான தந்திரோபாய அணுகுமுறையை கையாண்டு வருகிறது. இருப்பினும் நடைமுறை புவிசார் அரசியலில் பல நாடுகள் தங்களின் சொந்த தேசிய மற்றும் பொருளாதார நலன்களுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிப்பதால் இத்தகைய பலஸ்தீன ஆதரவு என்பது பல நேரங்களில் வெற்று
அரசியல் அறிக்கைகளுடன் மட்டுமே சுருங்கிவிடுகிறது என்ற கடுமையான விமர்சனமும் சர்வதேச அரங்கில் நிலவுகிறது. ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கும்போது இந்த 3 பகுதிகளின் விரிவான ஆய்வு நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலானது ஒரு சாதாரண பிராந்திய போர் மட்டுமல்ல, மாறாக அது உலக இராணுவ வலையமைப்பு, அரசியல் கூட்டாண்மைகள் மற்றும் பொருளாதார நலன்கள் ஆகிய யாவும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ள ஒரு சிக்கலான புவிசார் கட்டமைப்பாகும். வளைகுடா நாடுகளில் பரவியுள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் முதல் அண்டை நாடுகளின் கணக்கிடப்பட்ட சமநிலை அரசியல் வரை, சன்னி ஷியா முஸ்லிம் மத பிரிவினை மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பெரிய கேள்விகள் வரை, இந்த மோதலானது பல்வேறு அடுக்குகளில் தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது. இதன் காரணமாக இப்பிராந்தியத்தின் எந்தவொரு குறிப்பிட்ட நிகழ்வையும் தனிமைப்படுத்தி புரிந்து கொள்ள முடியாது. மாறாக இந்த பரந்த புவிசார் அரசியல் சூழலை அதன் ஒட்டுமொத்த பின்னணியோடு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இறுதியாக, இந்த நீண்டகால மோதலின் எதிர்காலமானது வெறும் இராணுவ வெற்றியால் மட்டுமே தீர்மானிக்கப்பட போவதில்லை. மாறாக பரஸ்பர அரசியல் சமரசம், உலகளாவிய பொருளாதார சமநிலை மற்றும் பிராந்திய நிலைத்தன்மையை உருவாக்குவதற்கான கூட்டு தூதரகத்திறன் ஆகியவற்றால் மட்டுமே தீர்மானிக்கப்படும் என்பதே இந்த கட்டுரை தொடரின் முதன்மையான பாடமாகும். நன்றி.